ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் ட்ரையாங்கிள் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மாவு பிசைஞ்சிருவோம். நான் இதுக்கு வந்து 1/4 கப் கோதுமை மாவு இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் மேலே இருக்கிற லேயர். அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணுற எந்த ஐட்டமாக இருந்தாலும் அந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப குழையவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் கூடாது. அதனால் தண்ணி அளவாக பார்த்து பார்த்து ஊற்றுங்க. இந்த பதத்தில் பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை ஒரு தடவை எடுத்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இதை 2ஆக பிரிச்சிடலாம். நான் கம்மியாக இருக்கிறதுனால 2ஆக பிரிச்சுட்டேன். நீங்கள் இதை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த சைஸில் எல்லா உருண்டையும் பண்ணிடுங்க. இது தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் மாவு கீழே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிருங்க. இப்போ நான் இந்த சப்பாத்தி கட்டையால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டேன். அடுத்தது நம்ம வந்து எடுத்து பரோட்டாக்கு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா தின்னாக வரும். இது வந்து நான் பிடிக்கிற மாதிரி பிடிங்க. ரைட் ஹேண்டால் இந்த மாதிரி பிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நம்ம பரோட்டாக்கு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அடிச்சிங்கன்னா நல்லா தின்னாயிரும். இந்த மாதிரி உங்களால் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அதை மட்டும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு மூடி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறத. அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப் மார்க் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு நல்லா ஷார்ப்பான மூடியாக இருந்ததுன்னா அதாலேயே இப்படி நீங்கள் அழுத்துனீங்கன்னா கட் ஆயிரும். இது எனக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை, அதனால் நான் மார்க் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் எடுத்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீதி இருக்கிற மாவை எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். இது வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது நம்ம அடுத்த ரவுண்ட் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து தவாவில் போட்டு 2 பக்கமும் ஜஸ்ட்டு சூடு மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. 2 சைடும் வந்து சூடாகி கொஞ்சம் பபிள்ஸ் வரணும், அவ்வளோதான். செவந்து போகக்கூடாது. அப்பப்போ இது 2 சைடும் மாற்றி மாற்றி போடுங்க. ஒரே சைடு நல்லா செவக்க விட வேண்டாம். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பபிள்ஸ் அந்த சைடும் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா சமோசா ஷீட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதை 2ஆக மடித்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவே திருப்பி இதே மாதிரி மறுபடியும் 2ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு தனித்தனி ஷீட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நான் எல்லா சமோசா ஷீட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இது நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு 1 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் சமோசாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வெறும் வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உதுத்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கிச்சன் டவலோ இல்லை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா அழுத்தி எடுத்துருங்க. ஏன்னா தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா எண்ணெயை உறிஞ்சிரும் அது, அதுக்காக. இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து முன்கூட்டியே பண்ணி வைக்காதீங்க, ஃப்ரை பண்ணும்போது பண்ணால் போதும். ஏன்னா உப்பு போட்டு வெங்காயத்தை வச்சிங்க அப்படின்னா தண்ணி விட்டுட்டு வந்துடும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பசை பதத்துக்கு இதை கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல்
கொஞ்சம் பசை மாதிரி இருக்கணும். இது வந்து சமோசா ஷீட் வந்து ஒட்டுறதுக்காக. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். அடுத்தது இந்த சமோசா ஷீட்டில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ளூவை ஒரு சைடு பாதி, இந்த பகுதியில் பாதி மட்டும் தடவுங்க. இந்த தடவாத பாதியை மடிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த க்ளூ தடவின பாதியை இந்த மாதிரி ஒட்டுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை வைக்கலாம். இது ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது, அப்புறம் உங்களால் மூட முடியாது, அது திறந்துட்டு வந்துடும். இந்த பகுதி வரைக்கும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணால் போதும். இப்போ இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து இந்த ரெண்டு சைடும் நம்ம இந்த க்ளூவை தடவி மூடிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சமோசா ஷீட்லேயும் ஸ்டஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக சமோசாவை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து சமோசாவை போடுங்க. கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு போடுங்க, ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடாதீங்க. நான் என்னோடய கடாய் சின்னதாக இருக்கிறதுனால 2 தான் போடுறேன். உங்களோட கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வைங்க. அங்கே அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனதும் எடுத்துருங்க. இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.